உங்கள் பேர் என்னண்ணா? எங்கேருந்து வரீங்க? என் பேர் தங்கப்பாண்டிண்ணா. நான் வந்து மதுரையிலேருந்து வரேண்ணா. ஓகே, என்ன ரேங்க் எடுத்தீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்? நான் வந்து ஓவராலாக வந்து 3135 ரேங்க் எடுத்தேண்ணா. எனக்கு வந்து தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கிடச்சிருக்குண்ணா. ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? நான் வந்து படித்ததுக்கு வந்து டிப்ளமா கரஸில் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கேண்ணா. முடிச்சுட்டு வந்து நான் டிப்ளமா படிக்கிறப்ப என்னுடைய ஆசிரியர் வந்து அரசு பணின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தயாராகுன்னு சொல்லி சொன்னார்ண்ணா. அதனால் அவர் சொன்ன வழிகாட்டின் கீழே ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து முயற்சி பண்ணதால் இன்றைக்கி வேலை கிடச்சிருக்குண்ணா. எத்தனாவது அட்டம்ப்ட்டுங்க இது? இது வந்து எனக்கு 3வது அட்டம்ப்ட்டுண்ணா. வருஷம் எழுதுகிறப்பையும் இருந்ததை விட மார்க் கூட தான் போயிருக்கு, கம்மியாகலை. அதனால் இந்த வட்டம் எழுவுனேன். அதனால் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்குண்ணா. நாகர்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். 169 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்களா? ஆமாம். போன வாட்டி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல, செகண்ட் அட்டம்ப்ட்லாம் எத்தனை கொஸ்டின்? சொல்கிறேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து நான் போட்டது வந்து வெறும் கம்மி தானே, 148 தானே. அப்போ தான் நான் 2019 உள்ளே வந்தேன். அதுக்கடுத்து 2022 வச்சாங்க. அதில் வந்து 154 எடுத்தேன். இந்த வட்டம் 169. வட்டம் மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஓகே, எப்படி உங்கள் தவறுகள் எல்லாம் சரி செஞ்சீங்கண்ணா? ஆமாம், தவறு செஞ்சுக்கிட்டேன். வந்து படிக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் மேக்ஸு இது மட்டும் படித்தா போதும், மார்க் ஏறிடுனாங்க. ஆனால் வந்து எப்படி படிக்கணும்னு தெரியாமல் தான் படித்தேன். 2வது வட்டம் படிக்கிறப்ப கொஞ்சம் மேக்ஸு கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் மதிப்பெண் இதாகிடுச்சுண்ணா. இந்த வட்டம் எல்லாமே மேக்ஸு எல்லாமே தரவு பண்ணி இது பண்ணதால் இன்றைக்கி வேலை கிடச்சிருக்குண்ணா. நீங்கள் எப்படி படிப்பீங்கண்ணா? நான் வந்து 8 மணி நேரம் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சோம், சாயங்காலம் வந்துருந்தேன் நான் படிப்பாங்க. ஓகே ஓகே, வேலைக்கு போயிட்டே தான்? ஆமாம், வேலைக்கு போய்கிட்டே தானே படித்தேன். 8 மணி நேரம். கஷ்டமாக இருக்காதா? எப்படி? இல்லைண்ணா, எனக்கு வந்து அப்பா வந்து மது அருந்துவதுனால அம்மா அவங்க தான் என்னை படிக்க வச்சது எல்லாமே. அதனால் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை, தங்கச்சி வேறு இருந்ததுனால ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்தேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்தேன். தோல்வி வந்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னு படித்தேண்ணா. அதான் வேலை கிடச்சிருச்சுண்ணா இன்னைக்கு. வேலைக்கு போயிட்டேன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? ஒரு நாளைக்கு காலைல 4 to 8ண்ணா, அடுத்து ஈவினிங் 7 to 10ண்ணா. அப்படித்தாண்ணா. ஞாயிற்றுக்கிழமை லீவுனால ஃபுல்லாக படிப்பேண்ணா. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக. ஒரு கடந்த 2 அட்டம் ஃபெயில் இருந்தாலும் சரி விடாமல் நம்ம படிக்கணும், நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கணும்னு இருந்ததா உங்களுக்கு? இருந்துச்சுண்ணா. எனக்கு வந்து என்ன நம்பிக்கைன்னா, தொடர்ச்சியாக 2 கம்மியாக தானே மார்க் போகுது, தொடர்ந்து எழுதுவோம், வெற்றி கிடைக்கும்னு நினச்சி படித்தேன்னா இப்போ வெற்றி கிடச்சிருக்குண்ணா இன்றைக்கி. நீங்களாக படிச்சிங்களா இல்லை எதுவும் அகாடமிலாம் போனீங்களா? இல்லைண்ணா, அகாடமிலாம் எதுவும் போகலண்ணா. டெஸ்ட்டு பேச்சு மட்டும் வந்து மதுரை இந்த பழனி ஆயக்குடின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குண்ணா. அங்கே வந்து ராமமூர்த்தி சார்னு ஃப்ரீ கிளாஸு நோட்ஸை வந்து டெலகிராம் குரூப்பில் அனுப்புவார்ண்ணா. அது மூலம் படித்து தான் இது வேலை கிடச்சிருக்கு. ஓகேண்ணா, இப்போ நம்மளாம் ஓனாக படிக்கும்போது நிறைய டவுட்லாம் வரும்ல, அதெல்லாம் அதுக்கு வந்து யூடியூப்பில் வந்து அது சம்மந்தமாக போட்டாலே ஏகப்பட்ட பேர் கிளாஸ் எடுத்த வீடியோ இருக்குண்ணா. அதை பார்க்க நமக்கு இதாகுதுண்ணா. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் ஒரு சில புக்ஸஸ்லாம் அலவன்ஸாக இருக்குண்ணா. அதுக்கடுத்து வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு தான் டிஎன்பிசியை பொறுத்தளவுக்குண்ணா. நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும்தான் படிச்சிங்களா, வேறு எதுவும் படிச்சிங்களா? ஸ்கூல் புக்கு, அடுத்து இந்திய அரசியலமைப்புக்கு வந்து டாப் ஐஎஸ் அகாடமி புக்கு மட்டும் படித்தேண்ணா. அப்படித்தாண்ணா. டாப் ஐஎஸ் அகாடமி தென்காசி பிராஞ்சு, அங்கே அதை மட்டும்தான் நான் படித்தேன். நான் நிறைய பேர் இப்போ வேலைக்கு போயிட்டே படிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் ஏதாவது ஒரு இது சொல்லுங்கள். முடியும். இல்லை, நிச்சயமாக முடியும். 4 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி வரைக்கும் படிக்கலாண்ணா. அதுக்கடுத்து போயிட்டு வந்து ஈவினிங் உட்காந்து படிக்கலாண்ணா. ஆனால் வந்து அதுக்கு முடியாதுன்னு மட்டும் யாரும் நினைக்கக்கூடாதுண்ணா. தொடர்ந்து முயற்சி பண்ணால் வெற்றி பெறலாம்ண்ணா. ஓகே ஓகே. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது டெய்லியுமே படிச்சிருவீங்க? ஆமாம், டெய்லியுமே நான் படிச்சிருவேன். எப்படியாலும் அரசு வேலைக்கு போனேன். நான் 8 மணி நேரம் வேலையில் வந்து தனியார் நிறுவனங்களில் அந்தளவுக்கு ஹெவி ஒர்க் வாங்குவாங்க. எப்படியாச்சும் ஒரு அரசு துறைக்கு போனால் தான் நமக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி படித்தேண்ணா. அது இன்றைக்கி கிடச்சிருக்குண்ணா. நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணி படிச்சிங்களா இல்லை புரிஞ்சு படிச்சுப்பீங்களாண்ணா? இல்லைடா, மனப்பாடம் பண்ணி தான் படித்தேன். அதுக்கடுத்து தான் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 தேர்வுகளில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம புரிஞ்சு படித்தாதான் இதாகும். மனப்பாடம் பண்ணால் இங்கே ஒன்றும் படிக்க முடியாது அப்படின்னு இது பண்ணி தானே படித்தேங்க. நீங்கள் எப்படி நோட்ஸ்லாம் எடுத்து படிப்பீங்களா? இல்லைண்ணா, நோட்ஸ் எல்லாம் இல்லைண்ணா. நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்ப்பேண்ணா. வாரம் அந்த ஆயக்குடி மரத்தடி இதெல்லாம் அப்படித்தாண்ணா. இப்போ நோட்ஸ் எடுக்கலைன்னா ரிவிஷன் எப்படின்னா பண்ணீங்க? ரிவிஷன் வந்து எப்படின்னா புக்கில் வந்து அன்லைன் பண்ணியிருப்போம். ஸோ இது ரெட் பென்னால்
அன்லைன் பண்ணதை வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போவோம். முக்கியமான பாயிண்ட்டுகளை வந்து அன்லைன் பண்ணிட்டு போவோம் ஸ்கூல் புக்கில். அதை ரிவிஷன் பண்ணிட்டு மட்டும் போனால் போதும். ஓகேண்ணா. இப்போ வேலைக்கும் போகணும், வீட்டில் ஃபேமிலியை பார்த்துக்கணும், படிக்கணும் போது நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சுண்ணா. அதுக்கு வந்து நிறையா பேர் உதவி பண்ணாங்க. அரசு துறையில் இருக்கவங்க நிறையா பேர் எனக்கு உதவி பண்ணாங்கண்ணா. ஓகே ஓகே. அதெல்லாம் நிறையா உதவி பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லணுமா. தருணத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா? வேலை வாங்கிட்டீங்க, உங்கள் ஃபேமிலியில் சொன்னீங்களா? இல்லை சொல்லிட்டேண்ணா. சந்தோஷப்பட்டாங்கண்ணா. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? எனக்கும் சந்தோஷமாக தானே இருக்குது. ஆனால் நினைத்த துறை இல்லை, கிடைச்ச துறை கிடச்சிருக்கு, இருக்கின்ற துறை இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கடுத்து குரூப் 2 குரூப் 1 தேர்வுகளில் வின் பண்ணிடுவேன் நான். ஒரு அரசு வேலைன்னா சனி ஞாயிறு லீவ் இருந்தால் கூட நிறையா படிக்கலாம்ண்ணா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளால் க்ளோஸ் பாடத்தை படித்து முடிக்கவே இதாகும்ண்ணா. அதனால தானே. ஓகே ஓகேண்ணா. இப்போ நீங்கள் எப்படி சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பீங்களா? ஆமாண்ணா. சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பேண்ணா. நானே டென்த்தில் 428 மார்க்ண்ணா. 12ல் 1200க்கு 1083 மதிப்பெண் எடுத்தேண்ணா. அப்பா கொஞ்சம் மதம் இருந்தால் சரியில்லாதனால ஒரு தங்கச்சி இருக்காங்க, அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்காண்டி நான் டிப்ளமோ, நான் என்னுடைய இது வந்து நான் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் டிப்ளமோவில் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அந்த தேர்வு எழுத வரும்போது தான் சொன்னாங்க, டிப்ளமோ என்பது வந்து நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனால் நீ ஒரு காமன் டிகிரி படித்தாதான் நீ எந்த ஒரு எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே டிகிரி குவாலிஃபிகேஷன் ஏகப்பட்ட எக்ஸாமினேஷன் இருக்குது. அதனால் கரஸில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் டிகிரி படித்தேன். நான் 3 வருஷம் முடிச்சுட்டு அடுத்து இப்போ குரூப் 2 எழுதியிருக்கேண்ணா. அடுத்த வாரம் மெயின்ஸ் தேர்வு எழுதியிருக்கேண்ணா. குரூப் 2 மெயின்ஸ் சனிக்கிழமை. 2025 இப்போ எக்ஸாம் வருது இல்லையா? ஆமாண்ணா. அதை எழுதக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுங்கண்ணா. இல்லைண்ணா, என்ன மெசேஜ்னா தொடர்ந்து படிக்கணும்ண்ணா. இப்போ வந்து சிலபஸஸ் வந்து நிறையா மாற்றிட்டாங்கண்ணா. தமிழை பொறுத்தளவுக்கு நிறையா மாற்றிட்டாங்க. அதில் வந்து இப்போ அட்வான்டேஜ் கொடுத்து படிக்கணும்ண்ணா. தொடர்ந்து படித்தா வெற்றி அடையலாம்ண்ணா. மேக்ஸிமம் வந்து தமிழ், மேக்ஸு, பாலிட்டி இதான் மார்க் ஏற்றி கொடுக்குறேண்ணா. எந்த ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாளர்கள் நடத்தக்கூடிய எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் இந்த 3 படித்தாலே 140 150 மார்க் வந்துடும்ண்ணா. வித்தது படித்தா கண்டிப்பாக வந்துடும்ண்ணா. ஃபுல்லாமே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவை பற்றி தானே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொதமாக இப்போ சிலபஸ்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குண்ணா. அதனால் வந்து அடுத்த ஆண்டுகள் அறிவிப்புகள் நிறையா வரும்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அதனால் தொடர்ந்து படித்தா வெற்றி பெறலாம்ண்ணா. ஓகேண்ணா. இப்போ எக்ஸாம் ஹாலில் என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாதுண்ணா? எக்ஸாம் ஹாலில் வந்துண்ணா தேர்வு கண்காணிப்பாளர்கள்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா தாலுகா அளவில் போடுறாங்க. தாலுகா அளவில் போடுறப்ப அந்த டீச்சர் அவங்களுக்கு தெரிய மாட்டேது எப்படி ஓஎம்ஆர் இது பண்ணணும் எதுன்னு. அவங்க கொண்டு வரப்பயே சொல்ல மாட்டுறாங்க, எந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினை கொடுக்கணும், எத்தனை மணிக்கு வாங்கணும் என்னென்னு அவங்ககிட்ட சொல்ல விடுறதுனால ஏகப்பட்ட தேர்வாலும் மிஸ்டேக் கட்டுறாங்க. தேர்வு முடிகிறதுக்கு முன்னாடியே இடையில இது பண்ணுறாங்க. அது அடுத்து வந்து கரெக்டாக வந்து அந்த தேர்வு தொடங்குறது முடிகிறத பற்றி டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை படித்து போகணுன்னா நிறையா பேர் தெரியாதனால கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் டைம் இருக்கும் 1/4 மணி நேரம் அதுக்கு அடுத்துங்க. அதனால் நிறையா பேர் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்கண்ணா. காலில் வந்து கொஸ்டின் பேப்பரை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுண்ணா. அதுக்கு அடுத்து தான் எழுதவே ஆரம்பிக்கணும்னாங்க. அது பண்ணால் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராதுனாங்க. அதனால் வந்து நல்லா புரிஞ்சு படிக்கணும்னாங்க. ஒரு கொஸ்டினால் 400 ரேங்க் இருக்குது. டிஎன்பிசியை பொறுத்தளவுக்குண்ணா 400 ரேங்க்கு 300 ரேங்க்கு கம்மியாக இருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து மிஸ்டேக் இல்லாமல் டெஸ்ட்டு போட்டு படித்து காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறதானா நல்லது. என் மனசில் வந்து பதியும்ண்ணா. அப்படித்தான்.